கவுண்டர் யோசிக்கணுமோ? ஆமா, ஏயா நாங்க ஒன்னும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பள்ளி மாணவியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அன்பில் மேய்ச்ச சொல்லும் பொழுது அப்ப அந்த நேரத்துக்கு அவருக்கு அழுக வரல, அந்த நேரம் பதட்டம் வரல. ஸ்கூலுக்கு உள்ளேயா வெளியான்னு கேட்கிறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? கொஞ்சமும் கூட அந்த ஒரு பதட்டமோ எதுவுமே இல்லாமல் ஸ்கூலுக்கு உள்ளேயா வெளியிலையா. ஆனால் கரூரில் வந்து படித்து சொன்னோன்னே கேட்டியான்னு சொல்லிட்டு நாடகம் போடுறது. ரயில்வே ட்ராக்ல நிற்க சொன்னாக்கா மொத்தமாக இறங்கி உள்ள ட்ராக்ல நடக்க வேண்டியது. இங்கே வந்து உங்களுக்கு யூனிஃபார்மில் ஒரு குழந்தை வருது ஸ்கூலுக்கு, அதை வந்து கொன்று காணும் பொழுது அதுக்கு எங்கே நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒரு பதட்டம் இல்லை. தனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, இன்னும் பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் வந்து இன்டர் கனெக்ட் ஆகும் நிறைய, நம்ம பிள்ளை மாதிரி இருக்குன்னு டக்குன்னு ஒரு பதட்டம் ஏற்படும். எதுவுமே இல்லை, ரொம்ப அசால்ட்டாக வந்து இவர்கள் ஓட்டாவே எல்லாத்தையும் பார்த்து பழகிட்டாங்கம்மா. எது நடந்தாலும் அதில் செய்கிறது. இல்லை பிண அரசியல் செய்யக்கூடிய நபர்களிடம் வந்து நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? பிண அரசியல் யார் பண்ணா? யாருமா பண்ணா? யாருங்க லிஸ்ட் சொல்லுவேன். 4 வருஷம் சொல்லுவேன். 4 வருஷம் லிஸ்ட் எடுத்து பேசுறேன். இல்ல அரசியல் பண்றதா இருந்தா அப்ப கரூர் சம்பவத்தை வச்சு அவங்க அரசியல் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க மௌனமா தானே இருந்தாங்க.